السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேற்று ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக எவ்வளோ பெரிய வெற்றி அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு கொடுத்தான். மிகப்பெரிய ஒரு சாதனை அல்லாஹு தஆலா அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஒரு புதிய சகாப்தத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான். வெளிப்படையில் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்கெல்லாம் கொதிப்படைஞ்சாங்க. இவ்வளோ நாம் இறங்கி போகணுமா? இவ்வளோ நமக்கு பாதகமான ஒப்பந்தம். யாராவது ஈமானை ஏற்றுக்கொண்டு மக்காலேருந்து வந்தால், மதீனாவுக்கு வந்தால் திருப்பி மக்காவுக்கு அனுப்பிடணும், முஷ்ரிக்கீங்கள்கிட்டே ஒப்படைச்சிடணும், அங்கே கொடுமை செய்யப்படுவாங்க. ஆனால் யாராவது மதீனாலேருந்து இஸ்லாமை விட்டுட்டு வந்துட்டால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்க மக்காலேருந்து திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அப்போ வெளிரங்கத்தில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பாதகமான சூழ்நிலை, சஹாபாக்கள் கொதிப்படைஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. எல்லாம் உம்ராவுடைய ஆடையில் இருக்கிறாங்க, இஹ்ராமுடைய ஆடையில் இருந்து குர்பானி பிராணிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாங்க போவோம். யாருக்குமே மனசு இல்லை, இப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு உம்ரா செய்யாமல் போகிறதா? போராடியாவது நம்ம போய் போர் செஞ்சாவது அந்த அமலை செஞ்சுட்டு வரணும்னு நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் யாருக்கும் குர்பானி கொடுக்கவோ முடி இறக்கி இஹ்ராம களையவோ யாருக்கும் இஷ்டம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கூடாரத்துக்கு போயிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட போய் கவலையை சொன்னாங்க, இப்படி யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. பெண்கள்கிட்டையும் மசூரா செய்யணும், பெண்கள்கிட்டையும் நல்ல ஆலோசனைகள் இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட என்ன கேட்டு நான் என்ன செய்யணும் அப்படி கிடையாது. பெண்கள்கிட்டையும் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க, கருத்துக்களை கேட்கணும். முடிவு ஆண்கள் செய்வாங்க. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் யாரை சொல்ல, நீங்கள் அதை செய்யுங்க. நீங்கள் முதல்ல முடி இறக்கிருங்க, நீங்கள் குர்பானியை கொடுங்க, பேர் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இறக்கிற சஹாபியை கூப்பிட்டு முடியை வெட்டி விட சொன்னாங்க. மொட்டையை அடித்தாங்க. அத்தனை சஹாபாக்களும் சோர்ந்து போய் உட்காந்து, அத்தனை சஹாபாக்கள் எந்திரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிட்டு ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்கு மொட்டையை அடித்து விடக்கூடிய அந்த இஹ்ராம்லேருந்து களையக்கூடிய அமல்களை செஞ்சாங்க. குர்பானி கொண்டு வந்த பிராணிகளை அங்கேயே என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகத்துக்கு 10 பேருங்கிற அடிப்படையில் 70 ஒட்டகங்கள் அல்ல 60 ஒட்டகங்கள் அறுக்கப்பட்டுச்சு. ஹைர், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து திரும்பி வந்துட்டாங்க மக்காவுக்கு. உம்ரத்துல் கல்லான்னு சொல்லி அதுக்கு அடுத்த வருஷம், ஏன்னா அந்த ஒப்பந்தத்தில் ஒன்று தான், இப்போ வந்த யாரும் மக்காவுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் அப்படியே திரும்பிட்டு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் என்ன செய்யலாம், உம்ரா செய்யலாம். அப்போ ஆயுதங்கள்லாம் கொண்டு வரக்கூடாது கண்டிஷன் போட்டிருந்தாங்க. அப்படி நீங்கள் மக்காவுக்கு வந்தாலும் 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது, திரும்பி போயிடணும். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு நமக்கிடையில் எந்த போரும் நடக்கக்கூடாது, குறைஷிகள் போட்ட ஒப்பந்தம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வெளிரங்கத்தில் பாதகமாக இருக்குது. அப்படி தான் நிறைய விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய விஷயம் அல்லாஹ் நமக்கு இப்படி செஞ்சுருக்கிறானே, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி பாதகமாகவே அமையுதுன்னு நினைப்போம். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் ஒரு விஷயத்தை ஷர்ருன்னு நினைப்பீங்க, அஸா அன் தகூனு ஹைரா, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. சில விஷயம் நல்லதுன்னு நினைப்பீங்க, முடிவு மோசமாக இருக்கும். அதனால் அல்லாஹ் நமக்கு நன்மையைத்தான் நாடுவான். ஒரு முஸ்லீம் நினைப்பார் தன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் நமக்கு நன்மை தான் இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இட்டு கட்டக்கூடிய சோதனை நடந்துச்சு. இட்டு கட்டப்பட்டாங்க, எவ்வளோ பெரிய சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி
அது அல்லாஹ் தஆலா ஆயத்துகளை இறக்கி அவங்கள பரிசுத்தப்படுத்த அந்த வசனங்களை இறக்கும் போது முதலாவது அல்லாஹ் சொன்னா, லா தஹ்சபுஹு ஷர்ரா பல் ஹுவ கைரா. இதை உங்களுக்கு கெட்டதாக நினைக்காதீங்க. இப்படி ஒரு சோதனை வந்ததில் நன்மை இருக்குது. எவ்வளோ பெரிய நன்மை! கியாமத்து வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பரிசுத்தமான பெண்ணுன்னு சொல்லி ஓதப்படுது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அந்த நேரத்தில் அது சோதனை தான். ஒவ்வொரு நபியோட வாழ்க்கையிலையும் பார்த்தா அப்படி தான் கசப்பான விஷயமா இருக்கும். அது பின்னாடி முடிவை பார்த்தோன்னு சொன்னாக்கா அதை கொண்டு பெரிய நலவுகள் உண்டா. அதே மாதிரி தான் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் யார் ஈமானை ஏற்றுக்கொண்டு மக்காலேருந்து வந்தாலும் திருப்பி அனுப்பிடணும்னு சொன்னாங்கல்ல. ஏன் ஏற்றுக்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யோசித்து பார்த்தா விளங்குது. திருப்பி அவங்க மக்காவை யார் உண்மையிலே ஈமானை ஏற்றுக்கொண்டாங்களோ, அல்லாஹ் மேலே விசுவாசம் கொண்டாங்களோ, அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க துனியாவில் எங்கே வேணாலும், இன்ன அர்தி வாசியா ஃபஇய்யாய ஃபஅபுதூன், என்னுடைய பூமி விசாலமானது, நீங்கள் எங்கே வேணாலும் போய் என்னை வணங்கலான்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த நியத்தை விசுவாசம் ஒத்திக்கிட்டாங்க. மதீனாக்கு தானே வரக்கூடாது, அவங்க எங்கே வேணாலும் போய் அல்லாஹ் வணங்கிக்கிறட்டும். அதனால அந்த ஒப்பந்தத்தை ஏற்று அதே மாதிரியே நடந்துச்சு. அந்த மாதிரி 2 சஹாபி மக்காலேருந்து அபு பஷீர் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி ஈமானை ஏற்றுக்கொண்டு மக்காலேருந்து மதீனாக்கு வந்துட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு வந்தவனையுமே பின்தொடர்ந்து 2 குறைசிகள் வந்துட்டாங்க. இவர் எங்கிட்ட அனுப்பிடுங்க, ஒப்பந்தப்படி இவர் ஈமானை ஏற்றுக்கொண்டு மக்காலேருந்து வந்துட்டார், திருப்பி எங்கிட்ட ஒப்படைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விட்டாங்க, போங்க, நாங்கள் ஒப்பந்தத்தை மீற இயலாது, அதனால் போங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூடிய விரைவில் உதவி செய்வான்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி விட்டாங்க. இப்போ இந்த சஹாபி போயிட்டாங்க. போய் கொஞ்சம் தூரம் போன பிறகு துல் ஹுலைஃபாங்கிற இடத்துல ஒரு மரத்தடியில் அவங்க ஓய்வு பெறுறதுக்காக சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டு எடுத்து உட்கார்ந்தாங்க அந்த 2 பேரும். இந்த சஹாபி அபு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்குறாங்க, அவங்களிடத்துல ஒரு நல்ல வாள் இருக்குது. இந்த சஹாபி யோசிச்சாங்க, இந்த வாளை பற்றி விசாரித்தாங்க. நல்ல வாளாக இருக்குதே, எங்கே வாங்கினது விசாரித்தாங்க. உடனே அவன் அந்த வாளை பற்றி புகழ ஆரம்பிச்சிட்டான். அதில் ஒரு ஆள், இந்த வாள் எப்படிப்பட்ட வாள் தெரியுமா, இந்த வாளை வச்சு எத்தனை பேரை பதம் பார்த்துருக்குறேன்னு தெரியுமான்னு புகழ் விரும்பி என்ன செஞ்சிருவான், மதி மயங்கிடுவான். இவன் ஏன் கேட்குறான்டே சிந்திக்கலை. அப்படியே கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரே போட ஒரு ஆளை போட்டார். அபு பஷீர் ரலியல்லாஹு தஆலா 2 பேரில் ஒரு ஆளை கொலையை செஞ்சிட்டார். இன்னொருத்தன் பார்த்தான், ஆஹா நம்மளை வெட்டினோம், நேராக மதீனாக்கு ஓடிட்டான். நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்காந்துருக்கிறாங்க. ஓடி வரதை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா ஏதோ பதட்டமான விஷயம் நடந்து போச்சு. என்னான்னு பார்த்தா இவன் மட்டும் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நடந்துருச்சு, அடுத்து என்னையை கொன்றுவாரோ எனக்கு அச்சமாக இருக்குது. பின்னாடி அந்த அபு பஷீர் தான் ஓடி வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் உங்கள் ஒப்பந்தப்படி நடந்துக்கிட்டீங்க, உங்கள் கடமை முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்னையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டீங்க, இப்போ எனக்கு அவங்களுக்கு எந்த ஒப்பந்தமும் கிடையாது, என்னை அநியாயமாக என்னை கொடுமை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு யாராவது ஒரு ஆள் மதீனால உதவி செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் இது போரை மூட்டக்கூடிய விஷயமா இருந்திருக்கும், தயவு செஞ்சு இவங்க இங்கேருந்து இங்கே போயிருங்க. இந்த சஹாபி சரி நான் போயிடுறேன்னு போனாங்க. மக்காவுக்கு போகலை, வேற ஒரு கடலோரத்தை போய் வசித்தாங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த சுஹைல் இப்னு அம்ருங்க நேற்று ஒப்பந்தக்காரர் வந்து ஒப்பந்தம் செஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்தார்ல, அந்த சஹாபி கேள்விப்பட்டு அங்கே போயிட்டாங்க. இப்படி யாரெல்லாம் ஈமானை ஏற்றுக்கொள்கிறாங்களோ மக்காவில், அவங்க மதீனாவுக்கு வர முடியாத சூழ்நிலையில் அந்த சஹாபாக்களோட போய் சேர்றாங்க. அங்கே இருக்கிறனால என்ன பிரச்சனை, இந்த மக்காவாசிகள் வியாபார நிமித்தமாக ஷாமுக்கு போயிட்டு வரும்போது இந்த கடற்கரை ஓரமாக வரக்கூடிய வியாபார குழுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி எங்களை மக்கால வாழ விட மாட்டீங்கல்ல, உங்களை நாங்கள் நிம்மதியாக வியாபாரம் செய்ய விட மாட்டோம்னு சொல்லி தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த குறைஷியன் நபிசாசத்தை வந்து கெஞ்சி மன்றாடி, தயவு செஞ்சு ஒப்பந்தப்படி இவங்களை யாரையும் மதீனாக்குள்ள உள்ள விடாமல் வெளியே அனுப்பிடாதீங்க, நீங்கள் மதீனாலே வச்சுக்கிடுங்க, அவங்களே வந்து அந்த ஒப்பந்தத்தை மாற்றிக்கிட சொன்னாங்க. எங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது, அது மதீனால இருந்துட்டா கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரத்துல் கலா செய்கிறாங்க. அடுத்து 1 வருஷம் ஆகுது, கலாவும் செஞ்சுட்டாங்க, உம்ராவுக்கு போயிட்டு வந்தாங்க. பிறகு மறு வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த ஒப்பந்தத்தில் ஒரு விஷயம் என்ன, அதாவது யாரெல்லாம் முஸ்லீம்களோட இந்த ஒப்பந்தத்தில் சேர்ந்துக்கிறாங்களோ சேர்ந்துக்கலாம், யார் விரும்புகிறாங்களோ குறைஷிகளோட சேர்ந்துக்கலாம். மக்காவை சுற்றி வாழக்கூடிய பல கோத்திரத்தார்கள், அதில் 2 கோத்திரம் முக்கியமாக ஹுசாஇ கோத்திரத்தார்களும் அதே மாதிரி பனு பக்ருன்னு 2 கோத்திரத்தார்கள் அறியாமை காலத்திலேருந்தே ரொம்ப 2 கூட பெரிய பகை இருந்துச்சு.
இவங்க 2 பேரும் இந்த சந்தர்ப்பத்தில் பனு பக்கருங்கிற கோத்திரத்தார் வந்து மக்காவாசிகளோட சேர்ந்துட்டாங்க, குறைசிகளோட. அவங்க ஒப்பந்தத்தின் கீழே அவங்கள யாராவது சீண்டுனாக்கா மொத்த குறைசிகளையும் சீண்டுன மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஹுசா கோத்திரத்தார்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒப்பந்தம் கீழே சேர்ந்துட்டாங்க. இப்போ இவங்களை யாரையாவது சீண்டுனா முஸ்லீம்களை சீண்ட மாதிரி. இப்போ 2 தரப்பில் இவங்களுக்குள்ள தான் ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ குறைசிகள் என்ன செய்கிறாங்க, இந்த பனு பக்கர் ஹுசா கரையில் பழைய காலத்து இந்த பகைமையை மூட்டி விடுறதுக்காக அதில் ஒருத்தன் போய் அந்த பனு பக்கர் ஆட்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அதில் சில பேரை கொலை செய்கிறதுக்கான முயற்சியை தூண்டி விடுறான். அதில் சில கொலைகளை செஞ்சு போடுறாங்க. அந்த பனு பக்கர் கூட்டத்தார் குறைசி ஒப்பந்தத்தின் கீழ் இருக்கிறவங்க முஸ்லீம்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஹுசாயி கோத்திரத்தார்களில் சில பேரை கொலை செஞ்சிடறாங்க. எந்த அளவுக்கு இது நடக்குதுன்னு சொன்னால், அந்த சண்டை நடந்து ஹரமுக்குள்ளே வரைக்கும் வந்துருச்சு. ஹரமுக்குள்ளே வந்தும் சண்டை போடுறாங்க. அப்பயும் அவன்கிட்ட சொல்லப்படுது, பனு பக்கர் கூட்டத்தாரே சொல்கிறாங்க, நம்ம இங்கே வந்து சண்டை போட வேணாம், விட்டுருவோம் இவங்களை, இது ஹரமுடைய எல்லையாயிருச்சு, இது புனிதமான எல்லை. அப்போ அந்த குறைசி நௌஃபல்ங்கிறவன் சொன்னான், இன்றைக்கு எந்த கடவுளும் கிடையாது, எந்த புனிதமும் கிடையாது, உங்கள் பழியை நீங்கள் தீர்த்துக்கிடுங்க அப்படின்னு வெறித்தனமாக சொன்னான். இதனால் அந்த ஹுசாயி கோத்திரத்தார்களில் பல பேர் முஸ்லீமாகி அவங்க முஸ்லீமானவங்க தான் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அதனால் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அம்ரு இப்னு சாலிம் அப்படின்ட்டு ஹுசாயி கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் நேராக மதீனாக்கு ஓடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒப்பந்தம் செஞ்சோம், நமக்கு இடையில் எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி மீறி நடந்துட்டாங்களே செய்தியை கவிதையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடி எங்களுக்கு வந்து தீர்வு தேவைன்னு சொல்லி பாட்டு படித்து இந்த கஷ்டத்தை கவலையை போய் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் சஹாபாக்களோட உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நுசிர்த்தையா அம்ரு இப்னு சாலிம், அம்ரு இப்னு சாலிமே உங்களுக்கு உதவி செய்யப்பட்டு விட்டது, போங்க அப்படின்ட்டாங்க. இவர் போயிட்டார். பிறகு இன்னொருத்தர் புதைல் இப்னு வரக்காங்கிறவர் ஹுசாயி கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். அவரும் மக்காலேருந்து வந்து இந்த செய்தியை சொன்னார். அவர் முக்கியமான ஒரு தலைவர், ஹுசாயி கோத்திரத்துடைய தலைவர். அவரும் செய்தியை சொல்லிட்டு போகிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, குறைஷிகளுக்கு மத்தியில் ஒரு பீதி ஏற்பட்டுருச்சு. ஆஹா, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இந்த ஒப்பந்தத்தை நம்மளே முறிச்சிட்டோம், இப்போ முஸ்லீம்கள் கிளர்ந்திருந்து நிச்சயமாக வருவாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு அவங்க ஆலோசனை செஞ்சு என்ன செய்யலாம். கடைசியில் தளபதி அபூ சுஃபியானை கூப்பிட்டு இவரை வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் காலதாமதம் ஆக்க சொந்த ஒப்பந்தத்தை இன்னும் நீட்டி கேட்போம், இதை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க என்பதாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான அபூ சுஃபியானை அனுப்பி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்டே சொல்லிட்டாங்க, அங்கே என்ன தெரியுமா நடக்கும் மக்கால, அவங்க தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி நம்மளே ஒப்பந்தம் செஞ்சுட்டு நம்மளே முறிச்சிட்டோம், அதனால் இப்போ யாரையாவது பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவாங்க, நம்மகிட்ட வந்து அநேகமாக அபூ சுஃபியான் தான் வருவார், வந்து நம்மகிட்ட காலதாமதம் கேட்பார், இதை மன்னிச்சு விட சொல்லுவார் பாருங்களேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அபூ சுஃபியான் மக்காலேருந்து வர்றாரு. வர்ற வரையில் புதைல் இப்னு வரக்கா போகிறாரு. அவருக்கு சந்தேகம் வந்துச்சு அபூ சுஃபியான்ட்ட, எங்கே போயிட்டு வரீங்கன்னு அபூ சுஃபியான் புதைல்கிட்ட கேட்குறாரு. அவர் பேச்சை மாற்றிட்டார், நான் இப்படி எங்கிட்டால கடற்கரை பக்கம் அப்படி குடும்பத்தோடு போயிட்டு வரலான்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு சந்தேகம் அபூ சுஃபியானுக்கு, புதைல் வர்றதை பார்த்தா மதீனாவுக்கு போயிட்டு வர மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லி புதைலுடைய அந்த ஒட்டகம் எங்கே தங்கி இருந்துச்சோ அங்கே போய் அந்த விட்டைகள் எல்லாம் கிளறி பார்க்குறாரு. அங்கே மதீனாவில் உள்ள அஜுவா பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளெல்லாம் அதில் இருந்துச்சு. இவர் மதீனாக்கு தான் போயிட்டு வரான்னு அவர் விளங்கிட்டார். ஆஹா, அங்கே ஏதோ அசம்பாவிதம் செய்தி தகவல் போயிருச்சு. வேகமாக மதீனாக்கு போனார். யார்? அபூ சுஃபியான். போனதுமே என்ன செஞ்சார், போய் நேராக அவருடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சுஃபியானுடைய மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருத்தவங்க, உம்மஹாத்துல் முஃமினீன்ல ஒருத்தவங்க, நேராக தன் மக வீட்டுக்கு போய் மகள் மூலமாக கணவர்கிட்ட சுபாரி செஞ்சு இதுக்கு உடனடியாக யாரும் இது பழி வாங்கிக்கிறவானான்னு சொல்லி கேட்டு வந்தார். இப்போ தான் இந்த சம்பவம் வரும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாப்பா அபூ சுஃபியான் வர்றாரு. எல்லாரும் விருந்தாளி வந்தால் என்ன செய்வாங்க, விருப்பை விரித்து உட்கார வைப்பாங்க. ஆனால் உம்மு ஹபீபா என்ன செஞ்சாங்க, விரிச்சிருக்கிற விருப்பை சுருட்டி வச்சாங்க வாப்பா வரான்றோன்னு. அவருக்கு ஆச்சரியம். அபூ சுஃபியான் கேட்குறாரு, உம்மு ஹபீபா உனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் இதில் உட்காரத்துக்கு தகுதி இல்லையா, அது எனக்கு தகுதி இல்லை என்னான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நீங்கள் இதில் உட்கார தகுதி இல்லை, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரக்கூடிய புனிதமான விரிப்பு, இதில் சிறுக்குடைய நிலைமையில் இருக்கிற நீங்கள் இதில் உட்கார இயலாது. பாருங்கள், அந்த நேரத்திலையும் அல்லாஹின் மீதும் அல்லாஹுடைய ரசூலின் மீதும் அந்த முஹப்பத்து குடும்ப பாசம் என்ன செய்யலை, குறுக்கிடலை. நீங்கள் சும்மா உட்காருங்க, அதில் உட்கார இயலாது. அப்போ உடனே அவர் பேசவே இல்லை, கோச்சிக்கிட்டு போயிட்டார். நீ வந்து இங்கே வந்த பிறகு ரொம்ப மோசமாயிட்டா, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கே போனார், ஹஸரத் அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் விஷயத்தை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு ஒன்றுமே பதில் சொல்ல, பேசாமல் இருந்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. பிறகு அபூ சுஃபியான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போனார்.
அபூபக்கர் தானும் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒன்றும் முடியாது, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு முடிவு செஞ்சிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. அப்போ உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போனார் அபூ சுஃபியான். அவங்க கேட்டாங்க, நானா உனக்கு போய் பேசுவேன்? ஆனால் அஷ்ஃபஉ லக்கும் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி எடுத்து நான் பேசுவேனா? எப்போ சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒருக்கா நடக்காது, போயிருங்க அப்படின்ட்டார். ஆஹா, இவருக்கு வேறு வழி தெரியாமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போனார், நபி ஸல்லல்லாஹு திருமகளார். அவங்க கொஞ்சம் இறக்கப்படுவாங்களேன்னு சொல்லி அங்கே போனால் அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலான்ட்ட சொன்னாங்க, அங்கே ஹசன் ரலியல்லாஹு தஆலா குழந்தை தவழ்ந்து விளையாடிட்டு இருக்குது, அந்த பிள்ளையெல்லாம் சொல்லி காட்டி கேட்குறார், இந்த பிள்ளை வருங்காலத்து பெரிய தலைவராக வரும், அல்லாஹ் அந்த மாதிரி ஆக்கட்டும், இப்படி எல்லாம் சொல்லி இந்த மாதிரி எனக்கு சுபாரிஸ் செய்யுங்க, உங்களுக்கு நல்ல காலம் உண்டாகும்லாம் சொல்லி புகழ்ந்து சொல்கிறார். ஃபாத்திமா ரதியெல்லாம் சொல்லிட்டாங்க, எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா இருக்க வரைக்கும் யாருடைய தலைமையும் இப்போ தேவையில்லை, அதுக்கெல்லாம் காலம் நிற்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்கள் பேசுங்களேன். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செஞ்ச விஷயத்தில் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நான் பேச இயலாது. சரி, எனக்கு வேறு என்னத்தான் வழின்னு கேட்டார். இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒன்று செய்யுங்க, மஸ்ஜிதில் போய் ஒரு எலான் செஞ்சுட்டு நீங்கள் போயிருங்க, உலகத்தில் சமாதானம் உண்டாகணும், அமைதி நிலவணும், அதை தான் நாங்கள் விரும்புகிறோன்னு சொல்லிட்டு போயிருங்க, வேறு வழி இல்லை, வேறு விரட்டுறதுக்கு என்ன சொல்லி அனுப்புணுன்னு தெரியலை. சொல்லிவிட்டு இவர் போயிட்டார். விரைந்து நேராக மதியம் மக்காவுக்கு போனார். மக்காவில் போனோடனே அவருக்கு பெரிய பீதி, கலக்கம், மதீனாவுடைய சூழ்நிலை புரிஞ்சு போயிடுச்சு, முஸ்லீம்கள் தயாராக இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மக்காவில் நடக்கலாம். அப்போ அங்கே போய் மக்காவாசிகள் விசாரிக்கிறாங்க, விஷயத்தையெல்லாம் சொல்கிறார், இப்படிலாம் பேசினேன், என்ன தான் ரிசல்ட்டு, ஒன்றுமே எதிர்பார்க்க இயலாது, என்ன வேணாலும் நடக்கலாம். முழு மக்காவுலேயும் பீதி, முழு மக்காவுலேயும் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, படையை தயார்படுத்துகிறாங்க, தயாராகுங்க. ரமலான் மாதம் பிற 10. இப்போ என்ன செய்கிறாங்க, பிற 10 மதீனாலேருந்து புறப்படுறாங்க 10,000 சஹாபாக்கள். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய புறப்பாடு குறைஷிகளுக்கு தெரியப்படுத்திடாத, குறைஷிகளுக்கு நாங்கள் புறப்பட்டு வர்றது இப்போ தெரியக்கூடாது என்பதாக அல்லாஹ்ட்ட துவாவும் செய்கிறாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைச்சு கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்ச நிலைமையில் ரமலான் 10 மதீனாலேருந்து புறப்பட்டு போகிறாங்க. போகக்கூடிய சமயத்தில் இடையில ஒரு இடம் வருது, அபுவாங்கிற இடம். அந்த இடத்துல ஒரு ஜமாத் மக்காலேருந்து ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா முஸ்லீம் ஆகி ஹிஜ்ரத் செஞ்சு ரசூலுல்லாஹ்வோட சேரத்துக்காக வர்றாங்க. அப்போ அங்கே சந்திக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ பெரிய ஜமாத்து கிளம்பி மக்காவுக்கு வருது, சந்தோஷப்பட்டாங்க, அவங்களுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. பிறகு அடுத்த ஊருக்கு போகிறாங்க, அங்கே ஒருத்தர் வர்றாரு மக்காலேருந்து, 2 பேர் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா மகன் அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ்ன்னு சொல்லி இன்னொரு அபூ சுஃபியான், இது அவரும் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமி மகன் வர்றார். இப்படி 2 பேரும் வர்றாங்க. இவங்க 2 பேரும் முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பகை கொண்டவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுனவங்க, பல வகையில் கொடுமை செஞ்சவங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய வருகையை விரும்பலை, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க, இப்போ வராங்களேன்னு சொல்லி. அப்போ எல்லார்ட்டையும் கெஞ்சினார், எங்களை ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லி. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அப்பையும் கூட இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய இரத்த உறவு உங்களை நாடி வந்துட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க, ஏற்றுக்கிடுங்க, உங்களை விட்டும் பாக்கியமற்றவங்களாம் இவங்க ஆயிடக்கூடாது என்பதாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த விஷயத்தை சொன்ன பிறகு அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூண்டி விட்டாங்க அந்த 2 பேரையும். நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் எப்படி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யூசுஃப் நபிகிட்ட பிற்காலத்தில் இவங்க தான் யூசுஃப்னு தெரிஞ்ச பிறகு சொன்னாங்கல்ல, காலு தல்லாஹி நாங்கள் அநியாயம் செஞ்சிட்டோம், நீங்கள் லக்கத் ஆசரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டான், நாங்கள் தான் தப்பு செஞ்சிட்டோன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்கள் போய் ஒத்துக்கிடுங்க. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்களோ அதை விட சிறந்த பதிலை ரசூலுல்லாஹ் சொல்லலான்னு சொல்லி அலியத்தான ஆலோசனை சொன்னாங்க. அதே மாதிரியே போய் சொன்னாங்க. அந்த ஆயத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுஃப் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னாங்க. லா தஸ்ரிப அலைக்குமுல் யௌம், நான் இன்றைக்கி எதுவும் நான் உங்களை பழி வாங்க மாட்டேன், சரி போங்க அப்படி சொல்லி அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற பிரயாணங்களில் மக்காவை நோக்கி போகும் பல விஷயம் நடக்குது. அதில் ஒரு சஹாபி ஹாத்திப் இப்னு அபி பல்தான்னு சொல்லி ஒரு சஹாபி. இந்த சஹாபியினுடைய குடும்பம் மக்காவில் இருக்குது. ஆனால் இவங்க மக்காவாசி குறைஷியோ கிடையாது, வெளியிலேருந்து குடியேறினவங்க.
அதனால் இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இந்த ஒரு படம் இந்த மாதிரி புறப்பட்டு வருதுன்னு ஒரு கடிதம் மூலமாக ஒரு பெண்ணிட்ட கொடுத்து குறைசியிட்ட கொடுக்க சொல்லிட்டார். நபிசாசம் துவா செஞ்சுக்கிறாங்க, நாங்கள் வர்றது குறைசியலுக்கு தெரியப்படுத்திடாதேன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் தெரிவிச்சிட்டான். ஜிபிசான் சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு சஹாபி ஒரு லெட்டர் கொடுத்து இப்போ மக்காவுக்கு செய்தி போகுது, உடனடியாக 2 பேரை அனுப்பி இதை கடிதத்தை வாங்க விட்டுருங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலாஹு, அதே மாதிரி ஜுபைர் ரலியல்லாஹு தஆலாஹு, அது மாதிரி இன்னொரு 2 சஹாபி 4 பேர் அனுப்பி சொன்னாங்க, ஹாஹுங்கிற இடத்துக்கு போங்க, அங்கே ஒரு பெண்ணு போய்கிட்டு இருப்பா, அவளிடத்த ஒரு கடிதம் இருக்கும், அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே வேகமாக போனாங்க, அங்கே ஒரு பெண்ணை பார்த்தாங்க, அவர்கிட்ட கேட்டாங்க, அவள் இல்லைண்டா, அவருடைய பேகு சாமான் எல்லாத்தையும் பார்த்தாங்க, இல்லை. இப்போ அலிரத்தனும் மிரட்டினாங்க, மரியாதையாக ஒழுங்காக தந்துரு, இல்லாட்டி நாங்கள் வேறு மாதிரி அதை எடுப்போண்டோன்னு உடனே நீங்கள் அங்கிட்டலாம் திரும்புங்கன்னு சொல்லி திரும்ப சொல்லி கொண்டையிலேருந்து லெட்டர் எடுத்து கொடுத்தா. அதை வாங்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சுட்டு அந்த சஹாபி அங்கே இருக்கிறாங்க. என்ன ஹாத்திபே, இவ்வளோ இராணுவ குற்றத்தை செஞ்சிட்டீங்களே, இதுக்கு கத்தில் கொலை தான் செய்யணும், அந்த மாதிரியான பாவம் இது. இதை கேட்டோன்னே உமர் ரலியல்லாஹு கொதிப்படைஞ்சிட்டாங்க. யாரை சொல்லலாம், விடுங்க, இந்த முனாஃபிக்கை நான் கொலை செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த சஹாபி சொன்னார், யாரை சொல்லலாம், என் விஷயத்தில் அவசர முடிவெடுத்துறாதீங்க, நான் உண்மையிலேயே நான் ஈமான் கொண்டு இருக்கிறேன், உள்ளத்தில் ஈமானில் எந்த சந்தேகமும் இல்லை, நான் உறுதியாக அல்லாஹ்வையும் உங்களையும் நம்புகிறேன். இப்போ நான் செஞ்சது காரணம் இதுதான், எனக்கு குடும்பம் கோத்திரம் யாரும் குறைசியல்ல கிடையாது, மற்றவங்களுக்கெல்லாம் குடும்பத்தார்கள் கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க, யார் மேலேயும் கை வச்சா அடுத்தவங்க உதவி செய்வாங்க, என் குடும்பத்துக்கு யாரும் இல்லை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சால் குறைசியலுக்கு என் குடும்பத்தை ஒன்றும் செய்ய மாட்டாங்களேங்கிறதுக்காக ஒரு நப்பாசையில் செஞ்சேன், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சுருவான், இதில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தான் செஞ்சேன், ரசூலெல்லாம் மன்னிச்சுக்கிடுங்கண்ணா. அப்போ தான் உமரத்தனை ஆத்திரப்படும்போது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உமரே விடுங்க, இவர் ஒன்றும் செய்யாதீங்க, இவங்க பதிர் சஹாபி, இவங்க பதிரில் கலந்து கொண்டவங்க, பதிரில் கலந்து கொண்டவங்க என்ன தப்பு செஞ்சான்னு அல்லாஹ் மன்னிச்சுட்டேன்ட்டான். இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். உமரத்தனை தேம்பி தேம்பி அழுதாங்க, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவசரப்பட்டுட்டேனே, அல்லாஹ் இவ்வளோ அந்தஸ்தை வச்சிருக்கிறான் நான் பதில் சஹாபாக்களுக்கு. பிறகு இந்த ஜமாத்து புரட்டு மக்காவுக்குள்ளே போகுது. மக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ருல் லஹரான்கிற இடத்துல படை இறங்குறாங்க. அந்த இடத்துல இரவு நேரம் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லாரும் நெருப்பு மூட்டுங்கன்னு சொன்னாங்க, இருட்டுக்காக வெளிச்சத்துக்காக நெருப்பு மூட்டி வச்சுக்கிடுங்க. இப்போ 10,000 பேரும் நெருப்பு மூட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ அபு சுஃபியான் மக்காவில் அடிக்கடி வர்ற போகிற கூட்டத்திலாம் கேட்குறாரு, மதீனாவில் என்ன நடக்குது ஏது எந்த செய்தியும் அவருக்கு தெரியலை, ஏன்னா நபிசாஸ் ரூட்டை மாற்றி வர்றாங்க மக்காவிலேருந்து, ஏன்னா மெயின் பாதையில் வந்தால் தெரிஞ்சு போயிடும். அப்போது அந்த இடத்துக்கு மர்ருல் லஹராங்கிற இடம் மக்காவுக்கு நெருக்கமான இடம், அங்கே அபு சுஃபியான் அதுபோல் இன்னும் 2 பேர் அங்கிட்டால உளவு பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு முஸ்லீம் ஆகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்துட்டாங்கல்ல, இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேறு கழுதையை வெள்ளை கழுதையை எடுத்துக்கொண்டு மக்காவை நோக்கி போனாங்க. இங்கிட்ட யாராவது விறகு பொறுக்கிறவங்க யாரும் இருக்கிறாங்களா, ஏதாவது செய்தி சொல்லிவிட்டு மக்காவுக்கு சொல்லிவிட்டேன், ஏன்னா மக்கா கிட்ட வந்தாச்சு, விடிஞ்சால் மக்காவுக்குள்ளே போகணும், அதனால் சொல்லி விட்டுட்டா குறைஷிகள் என்ன செய்யலாம், அபயம் தேடி ரசூலுல்லாஹ்ட்ட ஏதாவது வரட்டுமேன்னு சொல்லி தேடி போகலான்னு போனாக்கா அபு சுஃபியானுடைய குரல் கேட்குது இருட்டில். அபு சுஃபியான் அங்கே பேசிக்கிறார், இது என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுது, இவ்வளோ பயங்கரமான நெருப்பு மூட்டம், 10,000 பேர் நெருப்பு மூட்டி இரவில் உட்காந்தா எப்படி இருக்கும், அதிர்ச்சி ஆகிட்டார். அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, 2 பேரும் அறிமுகமாக்கிட்டாங்க. அப்பாஸ் எங்கெங்கே வந்திருக்கிறீங்க, அப்போது விஷயத்த சொன்னாங்க, நாங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதியானம் போயிட்டேன், இப்போ வந்திருக்கிறது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் வந்திருக்குதுன்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவருக்கு தப்புறதுக்கு என்ன வழி, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாரு அபு சுஃபியான். வேறு வழியே இல்லை, இப்போ கழுதையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரையில் அவங்கள உட்கார வச்சுட்டு அப்பாஸ் வேகமாக படைக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க, அபு சுஃபியானை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் முஸ்லீம்கள்லாம் பார்க்குறாங்க, சஹாபாக்கள்லாம், ரசூலுல்லாஹோட வாகனம் போகுது, ஆனால் பின்னாடி அபு சுஃபியான் உட்காந்துக்கிறாரு, எல்லாம் சத்தம் போடுறாங்க, இதோ ரசூலுல்லாஹோட வாகனத்தில் அபு சுஃபியான் போகிறார். இது உமரது அந்த காதில் விளங்கிருச்சு. உமரது தனக்கு இது விளங்குனா உமரது எல்லாத்தனும் கொதிப்படைஞ்சு அவரை பிடிக்க ஓடி வர்றாங்க. அல்லாஹுடைய விரோதியை விடுன்னு, இவனை இங்கே இது நல்ல சந்தர்ப்பம், இவனால தான் பெரும் பிரச்சனை என்பதாக சொல்லி உமரத்தன் 2 பேரும் நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு கூட்டிக்கிட்டு அபு சுஃபியானை கூட்டி நபி ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம். அப்பாஸ் சொன்னாங்க, நீங்கள் வாய மூடுங்க, இதே உங்கள் கோத்திரத்தை தை கூட்டத்தை சேர்ந்த யாராவது வந்தால் இப்படி செய்வீங்களா? உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்பாஸே நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவாக இருக்கிறீங்க, நீங்கள் முஸ்லீம் ஆகிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எங்கள் வாப்பா முஸ்லீம் ஆகிறத நீங்கள் முஸ்லீமானதான் எனக்கு சந்தோஷம், ஏன்னா எங்கள் வாப்பா முஸ்லீமான ஏற்படுற சந்தோஷத்தை விட நீங்கள் முஸ்லீமானது ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷம்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தை தான் நான் பிரியப்படுறேன். உங்களுடைய இஸ்லாம் எனக்கு அவ்வளோ விருப்பமானது. அப்படி இருக்க நான் இவனுடைய விஷயத்தில் நான் சொல்கிற கருத்தை நீங்கள் புறக்கணிக்காதீங்கண்ணா. நபிசாசம் பார்த்தாங்க, ஒன்றும் பேசலை. சொன்னாங்க, அப்பாஸே நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போங்க, காலையில் கூட்டிகிட்டு வாங்கன்ட்டாங்க. அதுக்கிடையில் அப்பாஸ் அதனை தனியாக வச்சு அவரை எல்லாம் மண்டையை கழுவி அபூ சுஃபியானுக்கு ஈமானை பற்றி எல்லாம் சொல்லி மறுநாள் நபிசாசம் மஜ்லிஸுக்கு வர்றாங்க. நபிசாசனம் சொன்னாங்க, இன்னும்மா உங்களுக்கு மூளை வேலை செய்யலை, இதுக்கு பெருமா விளங்கலை சத்தியம் என்னாண்டு. அப்போ தான் அபூ சுஃபியான் சொன்னார், வேற அல்லாஹுவை தவிர வேற கடவுள் இருந்திருந்தால் எனக்கு அவன் உதவி செஞ்சுருப்பான். இப்போ அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், விளங்கிட்டேன். நான் அல்லாஹ்வுடைய தூதன் உங்களுக்கு விளங்கலையான்னு கேட்டாங்க நபிசாசலம். அப்போ அவர் சொன்னார், அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றார். உடனே அப்பாஸ் தனோ குத்தி விட்டாங்க, மரியாதையாக சொல்லிடு, இல்லாட்டி மௌத்தாக தான் உன்னை இங்கே கொலையை செஞ்சுருவாங்க அப்படின்னு ரொம்ப நிர்பந்திச்சோடனே ஒத்திக்கிட்டார். அப்போ நிர்பந்தத்தில் தான் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க ஈமான் ஏற்றிக்கிட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த அபூ சுஃபியானை கூட்டிகிட்டு போய் அந்த மக்காவுக்குள்ளே உள்ள அந்த குறுகலான பாதை வழியாக தான் இந்த படை போகுது, அந்த மலை உச்சியில் அவர் உட்கார வைங்க, இந்த படைகளை இவர் பார்க்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையில் ஜமாத்துகள் அமைக்கிறாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தார்களையும் பிரித்து கோத்திரமாக உள்ளே போகிறதுக்கும் மக்காவினுடைய எந்த வாசல் வழியாக யார் யார் போகணுங்கிற விஷயமும், யார் யாருக்கெல்லாம் அபயம் கொடுக்கணும். மக்காவாசியெல்லாம் பயங்கர பீதியில் இருக்கிறாங்க. இப்போ அபூ சுஃபியான் இந்த படம் உள்ளே போக முன்னாடி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, போயிட்டு இருக்கும்போது நீ முன்னாடியே போய் அறிவிப்பு செஞ்சிரு, மக்காவில் யார் யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. அதே போல் யாரெல்லாம் அவரவருடைய வீடுகளுக்குள்ளே இருந்து பூட்டிக் கொள்வார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு. அதே மாதிரி மஸ்ஜிதுல் ஹராமுக்கு யார் வந்துடுவாங்களோ அவங்களுக்கும் பாதுகாப்பு. இதை தவிர எங்கேயாவது யாராவது நின்றால் அவங்க தாக்கப்படுவாங்க. இந்த அறிவிப்பை செய்ய சொல்லிட்டாங்க. இந்த அறிவிப்பு சில சஹாபாக்களுக்கு விளங்கலை. அதனால சில சஹாபாக்கள் சாது இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாது இப்னு முஆத் அவங்க என்ன செய்கிறாங்க, மக்காவுக்குள்ளே போகும்போது அவங்க இந்த மாதிரி பாட்டு படிச்சுட்டே போகிறாங்க. இன்னைக்கு பழி வாங்கும் நாள், இன்னைக்கு குறைஷிகளை அவமரியாதை செய்யும் நாள், இன்னைக்கு பழிக்கு பழி வாங்கணும் சரி கவிதை படிச்சுட்டே போகிறாங்க. அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் இப்படி சாது ஒரு மாதிரியாக சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்தியை அனுப்பி அந்த தளபதியை மாற்றினாங்க. இல்லை, விஷயம் இதுதான், யாராவது எதிர்த்து நின்றாலோ ஆயுதம் தாங்கி நின்றால் மட்டும்தான் நீங்கள் அவங்களோட போராடணும். மற்றபடி மஸ்ஜிதில் இருந்தாலோ வீடுகளுக்குள் இருக்கிறவங்களெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி நபிசான் சொன்னாங்க. அதில் சின்ன சின்ன அங்கங்கே சில வாலிபர்கள் யார் எதிர்த்து நின்றாங்களோ கொலை செய்யப்பட்டாங்க. முஸ்லீம்கள்லையும் சில சஹாபாக்கள் செய்தாக்கப்பட்டாங்க. ஆனால் பெரிய அளவில் போகிறோ சண்டையோ நடக்கலை. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற இந்த காட்சியை குறைஷிகள்லாம் சுற்றி நின்று மலை உச்சியில் நின்று வேடிக்கை பார்த்தாங்க. அபூ சுஃபியான் பார்த்து ஒவ்வொருத்தவங்களையாக கேட்குறாரு, இது எந்த கூட்டம், இது எந்த கூட்டம் இவ்வளோ. அப்போ சொன்னார், உன்னுடைய சகோதரருடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சி எங்கேயோ போயிடுச்சு, கொடி கட்டி பறக்குது, இதை வெல்ல உலகத்தை யாரும் கிடையாதுன்னு அபூ சுஃபியான் சொன்னார். இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது அரசு கிடையாது, இது நுபுவத், இது அல்லாஹ்வினுடைய நுபுவத்தினுடைய அமைப்பு இது என்பதாக சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன விதத்தை வரலாற்றில் எழுதுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக தக்பீர் சொன்னவங்களாக ஒட்டகத்தில், தங்களுடைய கஸ்வாங்கிற ஒட்டகத்தில் எந்த அளவுக்கு தாழ்ந்து போனாங்கன்னு சொன்னால், தங்களுடைய தலை தங்களுடைய தாடி அந்த ஒட்டகத்தின் முதுகுல படுற அளவுக்கு சுஜூத் செஞ்ச வண்ணமாக அல்லாஹ் பணிவோடு போனான், பெருமையோட. பொதுவாக அரசர்கள் மமதையோடு போவாங்க, பெருமையோடு போவாங்க, அங்கே இருக்கிற கண்ணியமானவங்களாம் கேவலப்படுத்துவாங்க, பெண்களை கொடுமை செய்வாங்க, வீடு வாசலை இடிப்பாங்க. இது எதுவுமே நடக்கலை. நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாக்கு எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க. சஃபாவில் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்ட எல்லா சஹாபாங்க எதிர்பார்க்க சொன்னாங்க. தவாஃபை செஞ்சுட்டு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஹஜ்ஜுல் அஸ்வத் போனாங்க, தொட்டு முத்தம் இட்டாங்க. அதை சுற்றி இருக்கிற 360 சிலைகள் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஈட்டியால் எல்லா சிலைகளையும் தக்பீர் சொன்ன வண்ணமாக எல்லாத்தையும் சாய்ச்சாங்க, எல்லாம் குப்புற விழுந்துச்சு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்குள்ளே போனாங்க. உள்ள 6 தூண் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாச வழியாக போன வழியிலேயே நின்று அதில் 3 முழத்துக்கு முன்னாடி அந்த எதிர் திசையில் உள்ள செவத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. இப்போது உள்ள பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி உஸாமா ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்குள்ளே இருந்தாங்க. பிறகு குறைஷியர் எல்லாம் காபாவை சுற்றி வந்துட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்குள்ளே போன பிறகு அங்கே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவம் வரையப்பட்டு இருந்துச்சு. அவங்கெல்லாம் அம்புக்குறியை வச்சு குறி பார்க்குற மாதிரி, ஜோசியம் பார்க்குற மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க, யார் இதை வரைஞ்சாங்களோ அல்லாஹ் அவங்கள சபிப்பானாக, நபிமார்கள் யாரும் குறி பார்த்தது கிடையாது, ஜோசியம் பார்த்தது கிடையாது சொல்லி அதை எல்லாத்தையும் அழிச்சாங்க. அது போன்ற பல உருவங்கள் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் அழிக்கப்பட்டுச்சு. ஒரு புறா ஒன்று அங்கே செய்யப்பட்டு வைக்கப்பட்டு இருந்துச்சு.
புறா வந்து பலகையால் செய்யப்பட்டு அதை நபிசாசம் தங்கள் கையால் எடுத்து உடைச்சாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து அந்த திண்ணையில் கையை வச்சு மக்களை பார்த்து பேசுனாங்க. அப்போ தக்பீர் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தான் நம்ம பெருநாளில் சொல்கிறோமே அந்த தக்பீரை நபிசா சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஅஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை தவிர யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் கிடையாது என்பதாக அல்லாஹ் புகழ்ந்து அவன்தான் நமக்கு வெற்றி அளித்தான். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, அவன் தனித்து நின்று எதிரிகளை தோற்கடித்தான் என்பதாக சொல்லி அல்லாஹ் புகழ்ந்தவங்களாக பிறகு கேட்டாங்க. குறைஷி எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ எல்லாரும் புகழ்ந்தாங்க ரசூல்லாவை. நீங்கள் எங்களுடைய நல்ல சகோதரர், நல்ல சகோதரருடைய மகன், நீங்கள் உங்கள்கிட்ட நன்மையை தான் நடக்கும்னு சொல்லி சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு நான் யாரையும் பழி வாங்கலை. ஆனால் அதே நேரத்தில் அறியாமை காலத்து எல்லா மூட பழக்க வழக்கங்களை என் காலு கீழே போட்டு மிதிச்சிட்டேன். ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதையும் அதே போல் இந்த சில அமல்களை மட்டும் சொல்லி காட்டி மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வாகம் செய்கிறது, இதை தவிர மற்ற எதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் என் காலில் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன்னு சொன்னாங்க. பிறகு அந்த காபாவுடைய சாவி வாங்கப்பட்டது உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தன் கையில் வாங்கி அலி தான் வச்சுருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லது அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த சாவியை எங்களுக்கே தந்துருங்கன்னு கேட்டாங்க. எங்கள் குடும்பமே வச்சுக்கிறட்டுமே, ஹாஷிமிகளை வைத்து கொள்ளட்டுமே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாவியை கூப்பிட்டாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹாவை வர வச்சு சொன்னாங்க, இது உங்கள்கிட்டே தான் இருக்கும், காலத்துக்கு உங்கள் தலைமுறை தான் இந்த சாவியை வச்சுருப்பாங்க. இது யார் உங்கள்கிட்ட அபகரிப்பாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அநியாயக்கார கூட்டம் தான் உங்கள்கிட்ட இதை அபகரிக்குன்னு சொல்லி அவங்க கையிலே கொடுத்தாங்க. அதை கொண்டு அவருக்கு ஹிதாயத்து நசீபானுச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல பண்போடு இருக்கிறாங்களே. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களை அமானிதங்களை உரியவையிடம் ஒப்படையுங்கள். அப்போ இது அமானிதமாக அவங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. இப்படி பல நலவான விஷயங்கள் நடக்கிறத பார்த்துட்டு குறைஷிகள் பெருமிதம் கொண்டாங்க. இப்படி ஒரு பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டுட்டாங்களே. சில பேர் கொலை செய்யப்பட்டாங்க. முக்கியமான சில 10 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹரமுல காபாவுடைய திரையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தாலும் இவங்களை கொலை செய்யணும்னு சொல்லி சில பேரை சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும் கொலை செய்யப்பட்டாங்க. மற்ற எல்லா குறைஷிகளும் மன்னிக்கப்பட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே 19 நாள் தங்கியிருந்து பல வேலைகள் செஞ்சாங்க. அதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஆண்கள் பெண்களுமாக எல்லாருக்கும் சஃபா மலையில் உட்கார்ந்து பைய செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த உச்சி மலை கீழே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பெண்கள் வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பெண்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பைய செய்கிறதுக்காக. குறிப்பாக அபூ சுஃபியான மனைவி ஹிந்தா வந்தான். ஹிந்தாங்கிற பெண்ணு தான் இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய படம் வருதுன்னு சொல்லி அபூ சுஃபியான் அறிவிப்பு செஞ்சவனே அந்த கணவருடைய மீசையை பிடிச்சி இழுத்து, இந்த கிழவனை சாகடிச்சிருங்க, இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், இந்த செய்தியை சொல்லவா உன்னை கூப்பிட்டேன்ட்டு சொல்லி ஹிந்தா வந்து கணவரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அந்த ஹிந்தா தான் யார்? உஹதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தன்னுடைய ஈரக்குள்ளே கடித்து துப்புன பெண். இந்த பெண்ணும் தன்னை முழுசாக மூடிக்கிட்டு தான் யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செய்ய வர்றாங்க, ஈமானை ஏற்றுக்கொள்றதுக்காக. ஏன்னா தெரிஞ்சால் பழி வாங்கிடுவாங்களேங்கிற பயம். அப்போது அந்த பெண்ணும் வந்து பையத் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல உமர் ரலியல்லாஹு தான் எடுத்து சொல்லுவாங்க. அப்போது ஈமானுடைய விஷயம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள், திருட மாட்டேன்னு சொல்லுங்கன்ட்டு இது சொல்லி கொடுக்கும்போது ஹிந்தா மட்டும் அந்த இதுக்கு ஒன்றுக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த விபச்சாரமா, ஒரு சுதந்திரமான நல்ல குடும்பத்து பெண்ணு இதெல்லாமா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு திருட மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணு கேட்டாங்க, அப்போ அபூ சுஃபியான் ரொம்ப கஞ்சன், அவருடைய பொருளை தான் எடுத்துக்கலாமா அவருக்கு தெரியாமல் கணவர்கிட்டேருந்து எடுக்கிறத பற்றி கேட்டாங்க. அப்போ அபூ சுஃபியான் பக்கத்துலேயே நின்றார். நீ எது எடுக்கிறியோ அது உனக்கு ஹலாலு தான் போ அப்படின்னு சொல்லி அங்கே நின்று சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ ஹிந்தா தானேன்ட்டாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அப்போ உடனே சொன்னாங்க, அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கிடுங்க, நான் இவ்வளோ பெரிய பாதகமான வேலையை செஞ்சதுக்கு என்னை பழி வாங்கிறாதீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானான்னு சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்த விஷயம் சொன்னாங்க. அப்போது யாரையும் கொலை செய்யக்கூடாது, குழந்தைங்களை கொலை செய்கிற பழக்கம் இருந்துச்சு அரபிகள்கிட்ட, பெண் பிள்ளைகளை கொலை செய்வாங்க, இந்த மாதிரி விஷயம் இருந்ததுனால அதையும் பையத் செஞ்சாங்க. அப்போ சொன்னாங்க, ஹிந்தாங்கிற பெண்ணு சொன்னாங்க, நஹ்னு ரப்பாஹும் சிகாரா கத்தல்தும் கிபாரா. அப்போ சொன்னாங்க, நாங்கள்லாம் எங்கள் குழந்தைங்களை வளர்த்தோம், நீங்கள்லாம் அவங்க பெருசாக போனோடனே அவங்கள கொலை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ மக ஹிந்தாவுடைய மக ஹன்லலாங்கிறவர் உஹது போரில் கொல்லப்பட்டார். அதை மனசில் வச்சுக்கிட்டு சொன்னாங்க, நாங்கள் எங்கே எங்கள் பிள்ளையெல்லாம் கொண்டோம், நீங்கள் தான் எங்கள் பிள்ளைய கொண்டீங்க, உன் பிள்ளை போர் செய்ய வந்தான், ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் அடிக்க வந்த இடத்துல போரில் கொல்லப்பட்டதை இப்படி சொன்னாங்க.
இதை கேட்டு உமர் ரலியல்லாஹு தன்னை சிரித்து அப்படி விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி சொன்ன வார்த்தையை கேட்டு விட்டு, நாங்கள் வளர்க்குறோம், நீங்கள் கொலை செஞ்சீங்க அப்படி அந்த சொன்ன விதம், அதை அடக்குமுறையில் சொன்னதை கேட்டு உமர் தன்னு சிரித்தாங்க. ஆக இப்படியாக பெண்கள் விஷயமான பையத்துகள் நடந்துச்சு. இதெல்லாம் கதுசமய அல்லாஹ் வந்து இந்த ஃபத்தஹே மக்காவில் நடந்த விஷயங்களை சூரா மும்தஹினால இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு ஓதப்படக்கூடிய வசனங்கள். ஹைர், ஆக இப்படியாக மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த காட்சியை ஹிந்தாங்கிற பெண்ணு சொன்னாங்க, இன்றைய தினம் காபாவில் எப்படி தவாப் செய்யப்பட்டு அல்லாஹ்வை முறையாக வணங்கப்பட்டதோ இது போன்ற காட்சியை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இதுதான் உண்மையிலேயே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முறைன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த காட்சி தான் ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்துச்சு. சஹாபாக்களுடைய அந்த பணிவு, அந்த அடக்கம், அல்லாஹ்வை தக்பீர் சொல்கிறது, அல்லாஹ்வை வணங்குறது, இந்த காட்சியை பார்த்து ஹிதாயத்து கிடச்சிச்சு. மக்கா வெற்றியினுடைய ரகசியமே அதுதான். சஹாபாக்களுடைய அடக்கம், அவங்களுடைய அஹ்லாக், அவங்களுடைய அமால்கள், இது முஷ்ரிக்கீங்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கும் தன்மை, பெருந்தன்மையாக மன்னிச்சாங்க. இதெல்லாம் மற்றொரு ஹிதாயத்துக்கு காரணமாக இருந்துச்சு. அதே போல் நாமும் இந்த மக்கா வெற்றியை நம்ம வாழ்க்கைக்கு எப்போதும் பாடமாக இருக்குது. நாம் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, எதையும் போய் பெருசாக நம்ம போய் செய்ய வேண்டியதில்லை. நம்ம நல்ல குணத்தோட மற்றவங்கள உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிறுக்கை எடுக்கணும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிராகரிப்பை உள்ளத்திலேருந்து எடுக்கணும். எடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சிடுவாங்க, முஸ்லீம்களுக்கு சாதகமானவங்களாக ஆயிடுவாங்க. அதனால் என்னதான் பாதகமான திட்டங்கள் நமக்கு நாட்டில் போடப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, அது நமக்கு சாதகமாக தான் மாறும். அவங்க திட்டங்கள் போட போட வெளிரங்கத்தை பார்க்கறதுக்கு பாதகமாக தெரியும். நல்லா ஆழ்ந்து யோசிச்சா பாருங்க, முத்தலாக்கை பற்றி போட்டாங்க சட்டம், என்ன ஆச்சு? அதனால் ஒரு பக்கம் முஸ்லீம்களில் தலாக்கு பயம் வந்துருச்சு. தலாக்கு அநியாயமாக தேவையில்லாமல் இதை தலையிட்டால் பெரிய பிரச்சனை நாட்டில்னு சொல்லி தலாக்கு விடுறது குறையும். ரெண்டாவது, தலாக்கை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. தலாக்குடைய மசாயில் பேசப்பட்டுச்சு. தலாக்கை பற்றி ஒவ்வொருத்தவனும் முஸ்லீம் அல்லாதவங்களும் தலாக்குடைய சட்டத்தை பேச ஆரம்பித்தாங்க. இது எவ்வளோ பெரிய நலவான விஷயம். இஸ்லாத்துடைய கண்ணியம் தான் உலகத்தை பரவணிச்சே தவிர அவங்க போட்ட திட்டத்தால் இஸ்லாத்துக்கு ஒன்றும் மதிப்பு இல்லாமல் போகலை. அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து, அது அல்லாஹ்வுடைய நியதி. அதனால் முஸ்லீம்கள் அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டியது நம்முடைய ஆகிரத், நம்முடைய மர்ம வாழ்க்கை. நம்ம இத்தனை மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இருக்கணுமே. அதுதான் நமக்கு மக்கா வெற்றியினுடைய ரகசியத்தை அல்லாஹ் வந்து அந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு போங்க என்பதாக. அதுதான் இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக சிந்திக்கும் போது விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முன்வைத்து கியாமத்து வரையும் வரக்கூடிய முஸ்லீம்கள் படிப்பனையாக அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதன் மூலமாக உலக மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.